ஓ! ஹாய் சப்பாத்தி 4 கலர் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா, அதில வந்து ரஃப்பா சாப் பண்ண பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம எந்த காரமும் சேர்க்க போறதில்ல. அதனால வந்து நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அந்த பச்சை மிளகாய நீட்டமா கீறி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு முழு முந்திரி வந்து ஒரு 5 முந்திரி எடுத்துக்கோங்க. அந்த முந்திரியும் அதில சேர்த்து லைட்டா சால்ட்டு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் தனியா. இப்போ ஒரு அதே பேன்ல கொஞ்சம் பட்டர் சேர்த்து சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பே லீஃப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சாட்டே பண்ணோம்ல, அந்த வெங்காயம் அது எல்லாத்தையும் வந்து அரைச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு. ஏன்னா பச்சை வாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த இது வதக்கியிருக்கோம். அதனால் நீங்கள் லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். இது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற காளானையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பச்சை பட்டாணியும் காளானும் வேகிறதுக்காக நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி ரெடியாகி வந்ததுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. இதில் வந்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா அதை கலந்து அதையும் ஊற்றிக்கோங்க. 2வதா ஊற்றுறது வந்து தண்ணி தான். அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நீங்கள் வந்து வெந்தய இலை இருக்கு இல்லையா, மேத்தி லீவ்ஸு, கசூரி மேத்தி இருக்குல்ல, அதை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கிடுங்க. இப்போ இதை வந்து 4 சப்பாத்திலாம் வச்சு வச்சோடு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸு, விலாக்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.